ஒரு பெரிய அழகான காடுல நிறைய பறவைகளும் விலங்குகளும் சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சான். ஆனா அந்த ஒரு 3 பேரை தவிர. ஏன்னா ஒரு அடர்ந்த வயல்வெளியில ஒரு பெரிய ஆலமரத்துக்கு அடியில மீனுன்னு சொல்லப்படுற ஒரு சின்ன முயல் குடும்பம் வாழ்ந்து வந்துச்சு. அதே மரத்தோட கிளையில சாரான்னு சொல்லப்படுற ஒரு குருவி தன்னோட இறகால ஒரு சின்ன வீடு கட்டி வாழ்ந்து வந்தது. கூடவே ஆரியன்னு சொல்லப்படுற ஒரு ஆமையோட குடும்பமும் ஆலமரம் பக்கத்துல ஒரு களிமண் குழியில வாழ்ந்து வந்துச்சு. இவங்க 3 பேரும் ஒரே மரத்துக்கிட்ட வாழ்ந்துட்டு வந்தாலும் எதுக்குமே சண்டை போட்டுட்டே இருப்பாங்களாம். ஒரு நாள் சின்ன சின்ன பறவைகள் எல்லாம் தன்னோட கூட்டை சுத்தம் பண்ணிட்டு வந்தாங்க. அப்போ அந்த காடுல மழை வரத்துக்கான அறிகுறிகள் தெரிஞ்சுதான். மழை வருதுனால அதை எல்லா பறவைகளும் விலங்குகளும் விரும்புவாங்க. ஆனா சில சமயம் அந்த மழை எல்லாருக்கும் நல்லது பண்ணாது இல்லையா? பல உயிர்களுக்கு அந்த மழை ஒரு போராட்டமாத்தான் இருக்கும். அப்படித்தான் அந்த மரத்தோட கிளை மேல இருந்த சாராவுக்கு மழை வந்தா என்னோட இந்த குட்டி கூடு இடிஞ்சு போயிடுமேன்னு கவலை. அதே போல மரத்துக்கு கீழே வாழ்ற மீன் மழையில நனைஞ்சு போயிடுமோன்னு அவளுக்கும் கவலை. அந்த மரத்தோட ஓரத்துல இருந்த ஆறு கனமழை வந்தா கண்டிப்பா நம்ம ஆரியனோட களிமண் குழிக்குள்ள தண்ணி வந்துடுமோன்னு ஆரியனுக்கு கவலை. அந்த சமயத்துல நல்ல கனமழை வர மாதிரி தெரிஞ்சுது. அப்போ 3 பேரும் தன்னோட வீட்டை விட்டு வெளியே வந்து அந்த வானத்தை பார்த்து இன்னைக்கு மழை வராம இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சாங்க. ஆனா சாயங்காலம் ஆனதும் திடீர்னு வானத்துல ஒரு பெரிய மின்னல் இடிச்சது. அவ்வளோதான், உடனே தடதடன்னு கனமழை பெய்ய ஆரம்பிச்சது. மழை துளிகளா இல்லாம ஒரு பேரலையா வந்தது. அப்போ முதல்ல பயந்தது சாரா குருவிதான். அவளோட கூடு காத்துல ஆட ஆரம்பிச்சது. ஒவ்வொரு முறை காத்து வீசும்போதும் சாராவோட கூடு கீழே விழுற மாதிரி ஆடிக்கிட்டே இருந்தது. ஆனா சாரா தன்னோட கூடை விட்டு வெளியே வரல. ஏன்னா மழை அவ்வளோ வேகமா வர ஆரம்பிச்சது. மழைக்கு பயந்து அவ உள்ளேயே இருந்தா. அந்த நேரத்துல மீன் முயல் தன்னோட 3 குட்டிகளையும் சேர்த்துக்கிட்டு தண்ணி உள்ள வராம தடுக்க தழும்புகளை அடைக்க ஆரம்பிச்சா. ஆனா மழை தண்ணி அதை விட அதிகமா வந்தது. அது நிறைய மண்ணை வாரி வாரி தள்ளிக்கிட்டே இருந்தது. நம்ம ஆரியன் மழை வர ஆரம்பிச்சதும் பயந்து போனான். மழை தண்ணி கண்டிப்பா அவனோட களிமண் குழியை நிரம்பிடும். அதனால மழையில நனைஞ்சிக்கிட்டே தன்னோட குட்டிகளை கூட்டிட்டு நடக்க ஆரம்பிச்சான். கூடவே மீனும் சாராவும் மழையில நடக்க ஆரம்பிச்சாங்க. மழை ஒன்றும் நிற்கிற மாதிரி தெரியல. நைட்டு ஃபுல்லா காத்து மின்னல் பெரிய வெள்ளம்னு ஜோன்னு இருந்தது. அடுத்த நாள் காலையில காடு அமைதியா இருந்தது. இருந்தாலும் மழை இன்னும் குறையாம வந்துட்டே இருந்தது. சாராவோட கூடு முழுசா இடிஞ்சு விழுந்திருந்தது. அது மட்டும் இல்லாம நம்ம ஆரியனோட களிமண் குழி முழுசா தண்ணில மூழ்கி சேதமா இருந்தது. அப்போ ஆரியன், சாரா, அப்புறம் மீன் 3 பேரும் என்ன செய்யறதுன்னு தெரியாம நின்றுட்டு இருந்தாங்க. ஆனா அதே காடுல இருந்த ஒரு புளிய மரம் மட்டும் எவ்வளோ மழை பெஞ்சோ அசையாம இருந்தது. அது கீழே ஒரு பெரிய இடம் இருந்துச்சு. மழையோ காத்தோ அந்த இடத்துக்கு வந்து போன மாதிரி தெரியல. அது பார்க்க ஒரு சின்ன மண்டபம் மாதிரி இருந்தது. ஆனா அந்த மரத்துக்கிட்ட போகணும்னா ஒரு பாலத்தை கடக்க வேண்டியதா இருந்தது. ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா அந்த பாலம் கொஞ்சம் உடைஞ்சு போயிருந்தது. அப்போ 3 பேரும் ஒருத்தர் பார்த்தாங்க. அந்த உடைஞ்ச பாலத்தை கடக்க என்ன பண்ணலான்னு யோசிச்சாங்க. அதனால சாரா என்ன பண்ணனா பறந்து போய் நிறைய கிளைகளை சேகரிச்சிட்டு வந்து அந்த பாலத்தோட நடுவில் போட்டா. ஆனாலும் தண்ணி வெளியே வந்துட்டே தான் இருந்தது. அடுத்தது ஆரியன் தன்னோட பலத்தால கொஞ்சம் கற்களை சேகரித்து வந்து அந்த உடைஞ்ச இடத்துல வச்சான். அப்புறம் மீனுவும் சில உலர்ந்த புல்லை எடுத்து வந்து நடப்பாதையில் போட்டா. அப்புறம் மறுபடியும் சாரா தன்னால் முடிஞ்ச அளவுக்கு குரல் எழுப்பி, எதுக்கும் கவலைப்படாதீங்க, சீக்கிரம் அந்த பாலத்தை கடந்து புளிய மரத்துக்கிட்ட போயிடலாம்னு எல்லாரையும் தைரியப்படுத்தினா.
முதல்ல எல்லாரும் பயந்தாங்க. ஆனா சாராவோட வார்த்தையை கேட்டு ஒரு நம்பிக்கையோட இருந்தாங்க. முதல்ல சாரா பறந்து அந்த பாலத்தை கடந்து அந்த முனைக்கு போனான். ரெண்டாவதா மீன் தன்னோட குட்டிகளை முந்தினா அனுப்பிட்டு அப்புறம் அவளும் பொறுமையா அந்த பாலத்தை கடந்து மறுமுனைக்கு போனான். கடைசியா ஆரியன் தான். அவனும் மீன் மாதிரி தன்னோட குட்டிகளை முந்தினா அனுப்பிட்டு அப்புறம் அவனும் பொறுமையா நடந்து அந்த பாலத்தை கடந்து இன்னொரு பக்கத்துக்கு போனான். அப்போ அவங்க 3 பேரும் அவ்வளோ சந்தோஷமா துள்ளி குதிச்சாங்க. மழை விடுற வரைக்கும் அங்கேயே இருந்தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிட்டாங்க. ஒருத்தர் பயந்தா அதுக்கு இன்னொருத்தர் ஆதரவா இருந்தாங்க. அவங்க செய்த அந்த செயலை நினைச்சு அவங்க சந்தோஷப்பட்டாங்க. அந்த மழைனால தான் அவங்க நண்பர்களும் ஆனாங்க. 3 நாள் கழிச்சு மழை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. அப்போ சூரியன் மெதுவா அந்த காடை எட்டி பார்த்தது. அப்போ 3 பேரும் அவங்களோட குட்டிகளை கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போனாங்க. அங்க சாரா நல்ல ஸ்ட்ராங்கான கிளைகள் வைத்து அவளுக்கு அழகான எந்த மழை வந்தாலும் விழாத மாதிரி ஒரு கூடு கட்டினா. மீனுவும் தன்னோட குழிக்காக நல்ல உயரமான மண்டபம் மாதிரி ஒரு வீடு கட்டினா. ஆரியனும் மழை வந்தா குழிக்குள்ள தண்ணி வராத மாதிரி மீன் வீடுக்கு பக்கத்துல பாதுகாப்பா ஒரு நீளமான குழி தோண்டினா. எல்லாரும் அவங்களோட வீடை கட்டி முடிச்சுட்டு அதுல நிம்மதியா வாழ ஆரம்பிச்சாங்க. அப்புறம் 3 பேரும் தினமும் மீட் பண்ணிக்கிட்டாங்க. நிறைய கதைகள் பேசினாங்க. ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்கள காப்பாத்தின அந்த புளிய மரத்துக்கு காப்பு குடில்னு பேர் வச்சாங்க. அடிக்கடி அந்த குடிலுக்கு அவங்க ஜாலியா போயிட்டு வந்தாங்க. இவங்க 3 பேரும் ரொம்ப குட்டியா இருந்தாலும் சேர்ந்து செய்த வேலை தான் அவங்களையும் அவங்க குட்டிகளையும் காப்பாத்துச்சு. அது மட்டும் இல்லாம வரக்கூடாதுன்னு நினைச்ச மழை தான் இன்றைக்கு அவங்க 3 பேரையும் பிரிக்க முடியாத நண்பர்களா மாத்தி இருக்கு. Get your free printable worksheets for kids. Fun, educational, easy to print, perfect for young learners. Grab your free gift today, link in the description. Subscribe for more videos.